நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். போய் தரிசனம் பார்த்த ஸ்தலங்களை பற்றின என்னோடய வீடியோவில் இன்றைக்கி 783வது பகுதியாக திருநெல்வேலி பக்கம் போயிருந்தபோது பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் போடுறேன். இந்த கோவில் இருக்கக்கூடிய அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. இங்கே சிவன் கோவில்னு கேட்டு போகிறத விட பைரவர் கோவில் எங்கே இருக்குது, சட்டநாதர் கோவில் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சீக்கிரம் வழி சொல்லிடுவா அப்படின்னு சொல்லப்பட்டது. எங்களுக்கு இந்த கோவிலை பற்றின விவரம், இங்கே ஒரு கோவில் இருக்கு, போய் அடுத்து நீங்கள் பாருங்கன்னு சொன்னது கருங்குளம் ஊரை சேர்ந்த சிவாச்சாரியார் தான் எங்களுக்கு சொன்னார். அவர் சொல்லி அனுப்பிச்சு போய் பார்த்த ஊர் தான் இந்த கொங்குராயக்குறிச்சி அப்படிங்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வருது, வைகுண்டம் வட்டத்தில் வரக்கூடிய கருங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான். தாமிரவர்ணி ஆத்தோட வடகரையில் இருக்கக்கூடிய கிராமம். இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான், சென்னைக்கு ஃப்ளைட் ஏறினதுக்கு அப்புறம்தான் தெரிய வந்தது, இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் ஆதிச்சநல்லூர்னு சொல்லி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஊர் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம்தான் படிக்கும்போது தெரிய வந்தது. தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்தையும் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் இறைவன் நமக்கு எது எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். இன்னொரு முறை வாய்ப்பு இருந்தால் இந்தியாவுக்கு போகும்போது அந்த ஸ்தலத்தையும் போய் பார்க்கணும்ட்டு. இன்றைக்கி இந்த 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழைய இந்த வீரபாண்டீஸ்வரர் அப்படின்னா சுவாமி பேர், அம்பாள் பொன்னுருதின்னு பேர். பொன்னுருதி அம்பாள் சமேத வீரபாண்டீஸ்வரர் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போய் தரிசனம் பார்த்ததை விவரித்து சொல்ல போகிறேன். 1876 இந்த மூழ்கி போன கிராமம் தண்ணியில் மூழ்கி போயிட்டான். கிட்டத்தட்ட 120 வருஷம் கழித்து 21ஆம் நூற்றாண்டில் இந்த பக்கத்தில் மண்ணில் புதஞ்சிருக்கிற கோவில்கள் எல்லாத்தையும் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் பார்த்தபோது ஜனங்களுக்கு இந்த கோவில் பூமி கடியில் புதஞ்சிருந்து தெரிய வந்ததான். இன்னும் இந்த ஊர்லேயே, இந்த கொங்குராயக்குறிச்சியிலேயே இன்னும் ஒரு பிள்ளையார் கோவிலும் பூமி கடியில் இருந்திருக்கு. அதை இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்கிற விவரமும் அதுக்கப்புறமா படிக்க தான் தெரிய வந்தது. தெரிஞ்சிருந்தால் அந்த பிள்ளையார் கோவிலையும் போய் பார்த்துருக்கலாம். இந்த கோவில் பூமி கடியில் இருந்ததுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரோட்லேருந்து கீழே படி இறங்கி கீழே போனால் தான் இந்த கோவிலை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். கோவிலுக்கு கோபுரம்னு எதுவும் கிடையாது. படி இறங்கி போனேன்னாக்கா கொடிமரம் இருக்குது, ஜுதஸ்தம்பம் இருக்குது, அப்புறமா நந்தி மண்டபம், அப்புறம் பலிபீடம் இருக்குது. அதை தாண்டி கீழே இறங்கி போனோம்னாக்கா கிழக்க பார்த்த மாதிரி நமக்கு ஈசன் அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் ஜடாவர்மன் ஸ்ரீ வல்லப பாண்டியன், ஜடாவர்ம ஸ்ரீ வல்லப பாண்டியன்கிறவரால் கட்டப்பட்டது. இவர் 5 பாண்டிய மன்னர்கள், இந்த குலோத்துங்க சோழன் இந்த பகுதியில் ஆண்டுன்றிருந்த குலோத்துங்க சோழன், சில பகுதிகளை ஆண்டுன்றிருந்த குலோத்துங்க சோழனோட சண்டை போட்டவரில் ஒருத்தர் இவர் அப்படின்னும், அவரை பற்றின கல்வெட்டு இந்த கோவிலில் ஒரு கல்வெட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன் அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர் மூலியமா. இங்கே இருக்கிற அம்பாளுக்கு ஏன் பொன்னுருதி அப்படின்னு சொல்லி கேட்டபோது பேர் ஏன் அப்படி இருக்குன்னு, அம்பாள் தெற்க பார்த்து நின்ன கோலத்தில் ரொம்ப அழகாக வலது கரத்தில் ஒரு புஷ்பத்தை வச்சுண்டு 2 கையோடு நின்ன மாதிரி நமக்கு அருள் பாலிக்கிறா தெற்க பார்த்து. இந்த அம்பாளுக்கு ஏன் பொன்னுருதின்னு பேருன்னாக்க, அவர் சொன்னது பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவ. ஒரு தங்கம் எப்படி உறுதியாக இருக்குமோ அந்த மாதிரி உறுதியான அம்பாளிவ அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே அம்பாளுக்கு எழுத்த மாதிரி ஒரு நந்தி இருக்குது, சுவாமிக்கு எழுத்த மாதிரி நந்தி இருக்குது. இந்த மகா மண்டபம் 17ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும், அந்த தூண்கள்லாம் உருண்டையாக வட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே ஒரு தாமிர தகட்டில்
செப்பேடுன்னு சொல்லலாம். அதில் 1696 நாயக்க மன்னர்கள் இந்த கோவிலுக்கு கொடுத்த தானங்களை பற்றின விவரங்களும் இருக்குங்கிறத புஸ்தகங்களில் படித்ததுக்கு மூலிமா தெரிஞ்சது. எப்படி நமக்கு சீர்காழி பக்கத்தில் சட்டநாதர், சீர்காழியில் கும்பகோணம் போகிற வழியில் சிதம்பரம் சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் கோவிலில் எப்படி இருக்காரோ தோணியப்பர் கோவிலில் சட்டநாதர்னா, அந்த மாதிரி இங்கே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொங்குராய குறிச்சியில் இருக்கிற கோவில் வந்து சட்டநாதர் கோவில். அதனால் இந்த ஊருக்கு தென் சீர்காழி அப்படின்னும் சொல்லப்படுறது. இது நவலிங்கபுரம் சொல்லிட்டு இந்த இடத்த சுற்றி வர 9 லிங்கங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்காம். இந்த லிங்கபுரம் நவலிங்கபுரத்தையும் ஒரே நாளில் தரிசனம் பார்க்கலாமாம். ஆனால் நிறையா கோவில்கள் 7:30 மணிக்கு மேலே திறக்கிறா, 9:30-10 மணிக்குள்ளே சாத்திடுறா. அதனால் ஒரு ப்ராப்பர் கைடு இருந்தாலொழிய சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து 7:30 மணிக்குள்ளே மூடிடுறா. அதனால் ஒரு ப்ராப்பர் கைடு எந்தெந்த கோவிலுக்கு எப்படி போகணுங்கிறத கூட்டுன்னு போகிறதுக்கு இருந்தால் தான் நம்மளால் இந்த கோவில்கள் எல்லாம் பார்க்க முடியுங்கிறது. நாங்களாக வண்டி எடுத்துகிட்டு போன போது சில கோவில்கள் எல்லாம் சாத்தியே இருந்தது. நாங்கள் அப்போ தான் கோவிலை ஒன்றா சாத்தி முடிச்சிருக்கா, இல்லாட்டி இனிமேல் லேட்டாக திறப்பாங்கிற மாதிரி இருந்தது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 நவலிங்கபுரங்கள் என்னன்னாக்க வல்லநாடு, இந்த கொங்குராய குறிச்சி, புதுக்குடி, வெள்ளூர், தெற்கு காரச்சேரி, மலவராயநத்தம், புறையூர், புறையூரில் இருக்கக்கூடிய ஆழ்வார்த்தோப்பு, காயல்பட்டினம், இது எல்லாமே ஒரே நாளில் தரிசிக்க முடிஞ்ச கோவில்களாம். இந்த கோவிலில் அஷ்ட பைரவர் தனி சந்நிதியில் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். பைரவருங்கிறதுக்கு 3 தொழிலையுமே செய்யக்கூடியவர். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். நமக்கு தெரியும், படைத்தலை பிரம்மா செய்கிறார், நடத்தலை வாழ்க்கை இதை காக்கும் தொழிலை மகாவிஷ்ணு செய்கிறார், அழிக்கும் தொழிலை சிவன் செய்கிறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ பைங்கிறது படைப்பை குறிக்கிறதும், ராங்கிறது காக்கும் வாழ்க்கை நடப்புங்கிறதையும், வாங்கிறது அழித்தலையும் சொல்லக்கூடியது. அதனால் பைரவா அப்படின்னு பேர். இந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய பைரவர் இந்த கோவிலில் நாய் வாகனம் இல்லாமல், சாதாரணமாக நாய் வாகனத்தோடு தான் பைரவர் இருப்பார். இங்கே பாம்போட காட்சி தரார். நின்ன கோலம் 4 கரத்தோட, திருசூலம், தண்டம் எல்லாத்தையும் வலது கையில் வச்சுண்டு, இடது கையிலையும் அவர் கருவிகளை வச்சுண்டு இருக்கிறது. நின்ன கோலத்தில் தீர்க்கமான மூக்கு, கண்ணு எல்லாத்தோடையும் நமக்கு காட்சி தரார். இந்த பைரவர் சன்னதி இந்த கொடிமரத்துக்கு வெளிப்பிரகாரத்தில், கொடிமரம் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்குது. நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது பார்க்கலாம். அந்த வெளியில் சுற்றி வரும்போது இடது பக்கத்தில் பார்த்தேன்னாக்க பிள்ளையார் இருந்தார். அதுக்கப்புறமா வள்ளிதேவியானோட சேர்ந்த முருகரை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், அந்த பிள்ளையார் தான் கன்னி விநாயகர்ன்ட்டு இருந்தார். சனீஸ்வர பகவான் எல்லாரையும் தரிசனம் பார்க்க முடிஞ்சது. இங்கே இந்த கோவிலில் விசேஷமே இந்த பைரவர். இந்த பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி போது பூஜை பண்ணி இப்போ ஜனங்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கெல்லாம் தீராத நோய் தீர்றது, எதிரிகள் தொல்லை நீங்கிறது, வழக்கு பிரச்சனை எல்லாம் வெற்றி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அஷ்டமி பூஜை இங்கே ரொம்ப சிறப்பாகிடுது. அதை தவிர இங்கே கல்யாணம் வேண்டிண்டவா, கல்யாணத்துக்குன்னு வேண்டிண்டுவா, வேலை இல்லைன்ட்டு வேண்டிண்டுவா, எல்லாருக்குமே இங்கே சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறத அந்த மாமா சொல்லி தெரிஞ்சுட்டேன். இந்த கோவிலில் எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அதில் பிரதோஷ பூஜைகள், மகா சிவராத்திரி,
கார்த்திகை சோமவார பூஜை, மார்கழியில் திருவாதிரை பூஜை, ஐப்பசியில் வந்து திருக்கல்யாண உற்சவம் எல்லாமே நடக்கிறது. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஞாபகம் வருது எனக்கு. கண்டிப்பாக திருநெல்வேலி பக்கம் போகிறவா இந்த சட்டநாதர் கோவில்னு சொல்லக்கூடியது, இல்லாட்டி பைரவர் கோவில் சொல்லி கேட்டு போனேன்னாக்க, இந்த தூத்துக்குடி மாவட்டம், அதாவது திருநெல்வேலியிலேருந்து ஒரு 19-20 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை, திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கக்கூடியது. இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் முதுகோனூர் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு அப்படிங்கிற விவரமும் ஒரு புஸ்தகத்தை வாசித்த போது தெரிஞ்சினேன். கீழே இறங்கி போய் இருக்கு, பக்கத்துலேயே ஆதிச்சநல்லூருங்கிற அந்த பழமை வாய்ந்த பூமி கடியிலேருந்து கிடைக்கப்பட்ட இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய இடமும் இருக்குது. இந்த ஊர்லேயே ஒரு பிள்ளையார் கோவில், வலம்புரி பிள்ளையார் கோவிலும் பூமி கடியில் இருந்திருக்கு. பக்கத்தில் இன்னும் ஒரு கோவில், காளி கோவில் சொன்னார்னு நினைக்கிறேன், அதோட கோபுரமும் பூமி கடியில் தெரிஞ்சுதான் அந்த மாமா சொன்னது ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே ராகுகால பூஜையும் சிறப்பாக நடக்கிறதுங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகுண்டத்தில் கருங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தென் சீர்காழியை பார்த்து தரிசனம் பார்த்து எல்லாருமே அருள் பெறணும்னு சொல்லி வேண்டின்னு இந்த வீடியோ முடிக்கிறேன். நமஸ்காரம்.